Hello students, வணக்கம். Quantum Mechanical Model of Atom. இந்த சாப்டர்ல இருந்து Shapes of Orbitals பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ரெண்டு சப்டாபிக்ஸ் இருக்கு. ஒன்னு Radial Distribution Function, இன்னொன்னு Angular Distribution Function. இந்த வீடியோல Radial Distribution Function பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம ஷ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த ஷ்ராடிஞ்சர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எதை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்மிட்டட் எனர்ஜி லெவல்ஸை கொடுக்கும். இதை நம்ம குவான்டைஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஐகன் வேல்யூஸ் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த பெர்மிட்டட் எனர்ஜி லெவல்ஸோட கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன்ஸையும் கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கரஸ்பாண்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெர்மிட்டட் எனர்ஜி லெவல் இருக்குன்னா அதோட வேவ் ஃபங்க்ஷனை கொடுக்கும். அந்த அதோட அப்படிங்கிறது தான் இங்கே கரஸ்பாண்டிங். இந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம சைனு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போது நீங்கள் உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் சிம்ப்ளி அ மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். இப்படி கூட சொல்லலாம். இட் இஸ் அ வேல்யூ ஆர் இட் இஸ் அ குவான்டிட்டி ஆர் இட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த பார்ட்டிகிளோட வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் வேவ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு இந்த ஷ்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. அந்த சொல்யூஷன்ஸில் வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? முக்கியமாக குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம எல்லாத்தையுமே 3 டைமென்ஷனலாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது 3 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கை நீங்கள் இந்த பேப்பரில் ட்ரா பண்ணுறீங்க. அது 2 டைமென்ஷனல் ட்ராயிங். ஏன்? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இப்போ அதே பில்டிங்கை நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. அது 3 டைமென்ஷனல் பிக்சர். 2 டைமென்ஷனலாக பேப்பரில் இருக்கிற பில்டிங்கில் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த 2 டைரக்ஷனில் தான் மூவ் ஆக முடியும். பட் 3 டைமென்ஷனலாக லைவாக இருக்கிற பில்டிங்கில் யூ கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன். ஓகே, அதனால தான் அது 3 டைமென்ஷன். ஸோ 3 டைமென்ஷனலாக ஒரு திங்கை நம்ம 3 ஆக்சிஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஒய் இசட் இதை கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே வேவ் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போது வேவ் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா என்ன அர்த்தம்? இப்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஓகே, அப்போது இதை நம்ம ஆரிஜினாக வச்சுக்கலாம். எதை? நியூக்ளியஸை. அப்போது ஆரிஜினாக வச்சுக்கிட்டா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எதை வேணால் நம்ம சொல்லலாம். இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை ஒய்ன்னு சொல்கிறேன், இதை இசட்னு சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கிளை வித் ரெஸ்பெக்ட் டு த நியூக்ளியஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 ஆக்சிஸ்னால, அதாவது இந்த கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை வச்சு எங்கே இருக்குன்னு சொல்கிறத விட இந்த பார்ட்டிக்கிள் இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரியா? அண்டு இதுக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ மேத்தமேட்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன். பெர்பெண்டிகுலர்னா ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த ஆரிஜினை திரும்ப நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போது 2 ஆங்கிளை எடுக்க போகிறோம். ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லைன் மேக்கிங் ஆங்கிள் வித் இசட் ஆக்சிஸ், இதை தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த லைன் மேக்கிங் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ், இதை ஃபைன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனை இந்த எக்ஸ்ஒய் இசட் மாதிரி கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்னால ரெப்ரசன்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு டிஸ்டன்ஸ், அது ஆர். ஓகே, 2 ஆங்கிள்ஸ், ஒன்று தீட்டா, இன்னொன்று ஃபை. ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ்னால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸை கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த கோஆர்டினேட்ஸை போலார் கோஆர்டினேட்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரானோட பாத்தை டிசைட் பண்ணுறதுனால இதை ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் psi can be represented by
யார் யாரு r theta phi. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸை வச்சு தான் இந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போது ஒன்று வந்து இங்கேருந்து இது நியூக்ளியஸ்னா இதுலேருந்து டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை தான் ஆர்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ரேடியல் ஃபங்க்ஷன் ஆர் ரேடியல் பார்ட்னு சொல்கிறோம். ஸோ ரேடியல் பார்ட் இன்டு இந்த ஆங்கிள்ஸ் வருது இல்லை, அந்த ஆங்கிள்ஸையும் நம்ம சொல்லணும் ஆங்குலர் பார்ட். இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும். இப்போ நீங்கள் தான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் நியூக்ளியஸ். உங்களை சுற்றி ஒரு ஃபாக் பனிமூட்டம் இருக்குது. ஓகே, அந்த பனிமூட்டம் நீங்கள் நடுவில் இருக்கீங்க, உங்களை சுற்றி பனிமூட்டம் இருக்குது. உங்ககிட்ட இருந்து பனிமூட்டம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுதான் ஆர். இப்போ அந்த பனிமூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, பனிமூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சர்டன் ஆங்கிளில் பார்ப்பீங்கல்ல, அதுதான் இந்த ஆங்கிள்ஸ், அதுதான் ஆங்குலர் பார்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ரேடியல் பார்ட் இருக்குல்ல, இது வந்து ரேடியல் ஃபங்க்ஷன், இது ஆங்குலர் பார்ட் வந்து ஆங்குலர் ஃபங்க்ஷன். இந்த ரேடியல் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் n and l, whereas angular part depends upon l and m. இப்போ இந்த n l எல்லாம் உங்களுக்கு தெரியணும். n வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், l வந்து ஆங்குலர் குவாண்டம் நம்பர், m வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இப்போ குவாண்டம் நம்பர்ஸ் படிக்கிறப்பவே இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து இட் ரெப்ரசன்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் இங்கே ஆங்குலரில் வருது அது. அப்போ இதை மேத்தமேட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ரேடியல் பார்ட்டை நான் ஆர்ன்னு போடுறேன், இன்டூ ஆங்குலர் பார்ட்டை ஒய்ன்னு போடுறேன். ரேடியல் பார்ட்ன்றது டிஸ்டன்ஸு, ஸோ ப்ராக்கெட்டில் ஆர் போடுறேன். ஆங்குலர் பார்ட்ன்றது ஆங்கிள்ஸு, ஸோ ப்ராக்கெட்டில் தீட்டா போடுறேன், 5 போடுறேன். இந்த ரேடியல் பார்ட் டிபெண்ட்ஸ் ஆன் NL, ஸோ இங்கே n, L போடுறேன். இந்த ஆங்குலர் பார்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் L and M, ஸோ L, M போடுறேன். இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு R of R, F of theta and G of phi. இப்போ இதுதான் வேவ் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற விதம். பட் நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமோட மெயின் ஃபீச்சர்ஸில் இந்த வேவ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். வேவ் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங் அண்ட் the probability of finding an electron at a point in an atom is proportional to the square of orbital wave function. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? psi has no physical meaning. அப்போ physical meaning psiக்கு இல்லாததுனால வெறும் psiயை வச்சுட்டு ஒரு ஆர்பிட்டாலோட ஷேப்பை நம்மளால டிட்டர்மின் பண்ண முடியாது. even though psi represents atomic orbital. ஆனா அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். வாட் இஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால்? அட்டாமிக் ஆர்பிட்டால் இஸ் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் மேக்சிமம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உங்களை நீங்க எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்க வீட்டில் ஒரு 6 ரூம்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு ரூம் டிவி ரூம். சப்போஸ் நீங்க அதிகமா டிவியை பாக்குறீங்கன்னா டிவி இருக்கிற ரூம்ல தான் நிறைய நேரம் இருப்பீங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் யூ இஸ் மேக்சிமம் இன் டிவி ரூம். அதாவது எப்பவுமே டிவி ரூம்ல இருக்க மாட்டீங்க, பட் அதிகபட்சமா டிவி ரூம்ல தான் இருப்பீங்க. இததான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்ற டெக்னிக்கல் வேர்டால சொல்றோம். அண்ட் இட் இஸ் இண்டிகேட்டட் பை psi ஸ்கொயர்ட், அதாவது ஸ்கொயர் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது psi, இதோட ஸ்கொயர் psi ஸ்கொயர்ட். ஸோ வாட் இஸ் psi ஸ்கொயர்ட் ரெப்ரசன்ட்? psi ஸ்கொயர்ட் ரெப்ரசன்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி? மேக்சிமம், அதாவது the probability of finding an electron is maximum இருக்கு பாருங்க, அதுதான் probability density. So ஒரு எலக்ட்ரான given volume of spaceல probability of finding an electron maximum will be equal to probability density, that is psi squared. இத சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மேக்ஸ் பார்ன்.
ஸோ இந்த சைஸ் ஸ்கொயர்டை வச்சுட்டு நம்ம ஷேப்ஸ் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்க்கு எப்படி அரைவ் ஆக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைஸ் ஸ்கொயர்ட் பாருங்கள், ரெண்டு விஷயத்தை வச்சு வேரி ஆகும். ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ், ஏன்னா எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ். அண்ட் அதை தான் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்கிறோம். அந்த ரேடியஸ், அதாவது ரேடியஸை இங்கே மீன் பண்ணாது, அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இஸ் டினோட்டட் பை ஆர். இன்னொரு ஃபேக்டர் என்ன சொன்ன, டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ், அண்ட் அதை தான் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் நியூக்ளியஸில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த நியூக்ளியஸ். உங்களை சுற்றி ஃபாக் இருக்குது, ஃபாக்னா பனிமூட்டம் மாதிரி. ஸோ அதில் தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். அப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க. ஸோ எலக்ட்ரான் எங்கே இருக்கோ அது நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அந்த ஃபாக் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணும் ஆர் வேரி ஆகும். ஸோ அதை தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். அண்ட் அந்த ஃபாகை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ பார்க்குறப்ப உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு சர்டன் ஆங்கிள்லேருந்து தான் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ். பிகாஸ் அது என்ன பார்த்து வேணால் எடுக்கலாம். ஸோ மேலே இருக்கலாம், கொஞ்சம் கீழே வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது எங்கெல்லாம் போகுதோ அதை பார்க்கணும்னா உங்களுடைய ஐஸ் வந்து அது போகிற வழியெல்லாம் மேலே ஏறி இறங்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் அதை பார்க்குறது கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட பிகினிங்லேயே சொன்ன அந்த ஆங்கிள்ஸ் தீட்டாவாக இருக்கலாம், ஃபையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே காமனாக டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஸோ அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அதை எப்படி சொல்கிறோம்னா ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு டெக்னிக்கலாக சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அதாவது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இன் த லேட்டர் வீடியோ. ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, இப்போ இவ்வளோ நாடி நான் சொன்னேன். ஸோ அதே தான் எக்ஸாக்டாக பார்ப்போம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆர்பிட்டால் நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆர்பிட்டால்னா அகெயின் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் மேக்ஸிமம், த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் மேக்ஸிமம். அதாவது ஸ்பேஸில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எங்கே எலக்ட்ரானை அதிக அளவு பார்க்க முடியுதோ இருக்குதோ அதுதான் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ அது எங்கேருந்து, நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அண்ட் அதில் எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு லெட் அஸ் கன்சிடர் அ ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம். அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டமை கன்சிடர் பண்ணுவோம். ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ பார்ப்போம். முதல்ல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அது வந்து 1. அப்போ எல் வேல்யூ என்னவாக இருக்கும், இதிலேருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 0. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1னா நம்ம அதிலேருந்து என்ன புரிஞ்சுப்போம், அங்கே கே ஷெல் இருக்குது. எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப அது எஸ் ஆர்பிட்டாலை குறிக்கும். ஸோ இது வந்து 1s ஆர்பிட்டால். ஏன்னா இந்த 1ஐயும் எல்லோட ரெப்ரசன்டேஷனையும் சேர்த்து போடணும், அதுதான் அந்த ஆர்பிட்டால். பட் இங்கே கேன்றது நமக்கு அவசியமா, தேவையில்லை. பிகாஸ் வி ஆர் டிஸ்கஸிங் வித் என்னது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இது வந்து ஷெல்லு. ஸோ இதை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் கூட பேச போகிறதே இல்லை. ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு முக்கியம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ், அதை ஆர்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ ஒரு கிராஃபு பாருங்கள், இந்த மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஆர், இங்கே ஒய் ஆக்சிஸில் ரேடியல் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டினாலே சைஸ் ஸ்கொயர், வேவ் ஃபங்க்ஷனோட ஸ்கொயர். இங்கே ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதனால் ரேடியல் ப்ராபபிலிட்டியோட ஸ்கொயர். ஓகே, இந்த 1s ஆர்பிட்டாலோட கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். நீங்கள் இது வந்து ரேடியஸில், எக்ஸ் ஆக்சிஸில் ரேடியஸ் இருக்குது. ஸோ ரேடியஸை நம்ம குறைச்சிட்டு போகிறோம், இந்த பக்கம் போகிறோம். ஸோ குறையிறப்ப என்ன ஆகுது, இது வந்து என்னது ப்ராபபிலிட்டி இல்லையா, ரேடியல் ப்ராபபிலிட்டி. இப்போது
ரேடியஸை குறைச்சிக்கிட்டு வர 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 ப்ராபபிலிட்டி என்ன ஆகுது பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப குறைய குறைய மேக்ஸிமம் ஆகுது, மேக்ஸிமம் ஆகுது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், அந்த டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆக probability of finding the electron becomes probability of finding the electron increases. Okay, r is equal to 0 போறப்ப, அதாவது இந்த distance 0 போறப்ப probability of finding the electron will be maximum. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷெல்லில், ஒரு பர்டிகுலர் ஷெல்லில் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் மேக்ஸிமம் அட் தட் பர்டிகுலர் ஸ்பெரிக்கல் ஷெல்லை பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நியூக்ளியஸ், இது ஒரு ஸ்பியர். ஓகேவா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர். இப்போது அடுத்தது இன்னொரு ஸ்பியர். இப்போ இது ஆர். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர். அப்போ பெரிய ஸ்பியரோட distance from the nucleus is equal to r plus dr. ஓகே, இதை வந்து நம்ம ஸ்பியர் 2ன்னே வச்சுப்போம் உங்களுக்கு புரியறதுக்காக. இது குட்டி ஸ்பியர் இருக்குல்ல, இதை வந்து ஸ்பியர் 1ன்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் என்னது, ஆர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுதான் அந்த ஷெல்லு, ரைட். அந்த ஷெல் எங்கே இருக்குது, சின்ன ஸ்பியருக்கும் பெரிய ஸ்பியருக்கும் இடையில இருக்குது, ரைட். அப்போது இந்த வால்யூமில் இருக்குது, இந்த வால்யூமில், இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட வால்யூமில் இருக்குது. அப்போ அந்த வால்யூம் நம்ம எப்படி தெரியும், இந்த சின்ன ஸ்பியரோட வால்யூம்க்கும் பெரிய ஸ்பியரோட வால்யூம்க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் அந்த வால்யூம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஸ்பியரோட வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் given by the formula 4/3 pi r cube. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dv is equal to 4/3 pi r cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r squared. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா, டிஆர் நீங்கள் வரும். இப்போ இது என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் dv is equal to 4 pi r squared dr. இதில் போத் சைட்ஸ் நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் த ஈக்குவேஷன் பிகம்ஸ், பாருங்கள், டிவிக்கு முன்னாடி சை ஸ்கொயர்டு டிவி, திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 pi r squared psi squared dr. So this equation gives the probability of finding the electron in this spherical shell, right? அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட என் வேல்யூ எல் வேல்யூ வச்சு நம்ம என்னென்ன அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1s 2s 2p 3s 3p இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம எழுதிட்டே போகலாம். இதில் முதல்ல இருக்கிற நம்பர்லாம் என் வேல்யூவை டினோட் பண்ணும். எல் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப, எல் வேல்யூ ஜீரோவாக இருக்கிறப்ப இட் டினோட்ஸ் எஸ் ஆர்பிட்டால். 1ஆக இருக்கிறப்ப இட் டினோட்ஸ் பி ஆர்பிட்டால். 2ஆக இருக்கிறப்ப டி ஆர்பிட்டால். 3ஆக இருக்கிறப்ப எஃப் ஆர்பிட்டால். இது உங்களுக்கு தெரியும். ஸோ என் வேல்யூவும் எல் வேல்யூவும் தெரிகிறப்ப அது என்ன ஆர்பிட்டால் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இப்போது இந்த ஆர்பிட்டால்ஸோட ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம பார்க்க போகிறோம் பை மீன்ஸ் ஆஃப் அ பிளாட், அதாவது ஒரு கிராஃப். அந்த கிராஃப் எதுக்கும் பிளாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் எப்படி டினோட் பண்ணுவோம், ஆர் வர்சஸ் 4 pi r squared r squared. ஆக்சுவலாக இது என்ன அப்படிங்கிறத அப்படி ஸ்லைட்டாக பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெரிக்கல் ஷெல்லை பற்றி தானே பேசுகிறோம். அப்போது ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இன்டு ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்றப்ப வேவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சை ஸ்கொயர்னு சொல்லுவோம்.
இல்லையா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி தானே இது டினோட் பண்ணுது. இங்கே ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு நீங்கள் ஆர் ஸ்கொயர்ட் இது போடணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டினாலே ஸ்கொயர் தான். இங்கே ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்றதுனால ஆர் ஸ்கொயர்ட். ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்பியர் நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க 4πr ஸ்கொயர்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அதாவது ஆருக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். முதல்ல 1s ஆர்பிட்டாலுக்கான கிராஃபு. ஸோ எதுக்கு பிளாட் பண்ண போகிறோம்? ஆர் வர்சஸ் 4πr ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட். இந்த பிளாட் 1s ஆர்பிட்டாலுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வருது. ஓகே, மேலே ஷார்ப்பாக ஒரு பீக் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இதை மேக்ஸிமா, ஏன்னா இங்கே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஸோ இதை கரெக்டாக இது 1s எலக்ட்ரான் இதுக்கு கரெக்டாக இந்த மேக்ஸிமா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற வகையில் 0.52 இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1 வர மாதிரி இருக்குது. 1 2 3 இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த பீக் அதாவது மேக்ஸிமா இருக்கிற இடம் 0.52 இருக்குது. அதுதான் 1s ஆர்பிட்டாலோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் மேக்ஸிமம் அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டியாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த இடத்துல தான் அதாவது இந்த 0.52 ஆம்ஸ்ட்ராங்காக அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இருக்கிறப்ப 1s ஆர்பிட்டால் அதாவது ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு போர்ஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.509 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ராபபிலிட்டி என்ன ஆகிட்டு வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் ஃபார் 1s ஆர்பிட்டால். இப்போ நம்ம 2s 2p அதர் ஆர்பிட்டால்ஸ்க்கு இந்த பிளாட்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம். முதல்ல 2s ஆர்பிட்டாலுக்கு 2s ஆர்பிட்டாலோட பிளாட் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மேக்ஸிமா கிடைக்குது. திரும்ப இது இந்த ஆக்சிஸை டச் பண்ணுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி திரும்பவும் இந்த மாதிரி வந்துடுது. அப்போது இந்த கிராஃபில் பாருங்கள் இந்த மாதிரி 2 பீக்ஸ் இருக்குது. ஸோ இதை மேக்ஸிமாஸ் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ தெர் ஆர் 2 மேக்ஸிமாஸ் அண்ட் ஒரு இது பாருங்கள் இந்த மாதிரி கீழே போயிட்டு இந்த லைனையே டச் பண்ணுது இல்லையா? ஸோ இதை வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பாருங்கள் இது அப்படியே பாருங்கள் இந்த ப்ராபபிலிட்டியே 0ல் போய் மீட் பண்ணுது இல்லையா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் 0 அட் திஸ் பிளேஸ். அதனால் இதை நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? அந்த இடத்துல எலக்ட்ரானே நம்ம பார்க்க முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் 0 அட் திஸ் பிளேஸ். இப்போ இந்த 2 மேக்ஸிமாஸில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த மேக்ஸிமாஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மேக்ஸிமாஸ் ஃபார் 2s ஆர்பிட்டால்ஸ் இஸ் 2 அண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் 1. நெக்ஸ்ட் கம்மிங் டு 3s ஆர்பிட்டால். 3s ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப இப்படி நோடுக்கு வருது. அதாவது நோடுக்கு வருதுன்னா 0 ஆகுது ப்ராபபிலிட்டி. தென் அகெயின் இட் இன்க்ரீசஸ். ஸோ அகெயின் வி ஆர் கெட்டிங் எ மேக்ஸிமா. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் 0 ஆகுது. திரும்ப போயிட்டு இப்படி வந்துடுது. ஓகே, ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள் எத்தனை மேக்ஸிமா இருக்குது? 1 2 3. ஸோ 3s ஆர்பிட்டாலுக்கு 3 மேக்ஸிமாஸ். எத்தனை நோட்ஸு? இங்கே தான் பார்க்கணும். 1 2. ஸோ 2 நோட்ஸ் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் கம்மிங் டு 3d ஆர்பிட்டால். ஒரே ஒரு பீக்கு தான் கிடைக்குது. இப்படி ஒரே ஒரு பீக் தான் கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மேக்ஸிமாஸ் எத்தனை வருது? 1 வருது ஃபார் 3d ஆர்பிட்டால் 3dக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்திங்கன்னா 0. ஸோ இந்த நம்பர் ஆஃப் மேக்ஸிமாஸையும் நம்பர் ஆஃப் நோட்ஸையும் நம்ம எப்படி சொல்கிறது? பிகாஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் இது பற்றின கொஷின்ஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் கிவன் பை த ஃபார்முலா n minus L minus 1, where n is the principal quantum number and L is the azimuthal quantum number.
ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு இது தெரியும், சிம்பிள் வேல்யூஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2s ஆர்பிட்டாலுக்கு பாருங்கள், n வேல்யூ வந்து 2, s ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ 0. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள், n2 மைனஸ் s ஆர்பிட்டால்னா 0, ஃபார்முலாவில் இருக்கிற -1. ஸோ 2 மைனஸ் 1 1. ஸோ 1 நோட் இருக்குது. ஓகேவா? இப்போ 3s ஆர்பிட்டாலுக்கு பாருங்கள், நம்பர் ஆஃப் நோட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஃபார்முலா என்னது, n மைனஸ் l மைனஸ் 1. ஸோ n இங்கே 3, மைனஸ்க்கு மைனஸ், l s ஆர்பிட்டாலோட வேல்யூ, s ஆர்பிட்டாலுக்கு 0 மைனஸ் 1. ஸோ 3 மைனஸ் 1 2. ஸோ எத்தனை நோட்ஸ் இருக்குது பாருங்கள், 2 நோட்ஸ் இருக்குது. இந்த கீழே போயிருக்குல்ல, இதுதான் நோட், புரியுதா? இதுதான் நோட். ஸோ 2 நோட்ஸ் இருக்குது. Coming to 3D orbital, again number of nodes is equal to number of nodes is equal to n. n வந்து எவ்வளவு 3 minus l. l ஓட d orbitalோட l value, sக்கு 0, pக்கு 1, dக்கு 2. ஸோ d orbitalோட l value 2. ஸோ minus 2, இந்த minus இந்த 1. ஸோ 3 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அதனால தான் இங்கே நோட்ஸே இல்லை, ஒரே ஒரு மேக்ஸிமா தான் இருக்குது. ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் இந்த நோட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த நோட்ஸ் எல்லாத்துக்குமே ரேடியல் நோட்ஸுன்னு பேர். ஏன் நம்ம ரேடியல் நோட்ஸ்ன்னு சொல்லணும், வெறும் நோட்ஸே சொல்லக்கூடாதா? சொல்லலாம், பட் கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷனில் ஆங்குலர் நோட்ஸ் இருக்குது. ஸோ தனியாக ஒரு நோடையும் ஸ்பெசிஃபிக்காக அது ரேடியல் நோடா ஆங்குலர் நோடா நம்ம சொல்லணும். ஸோ இங்கே ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் வி ஆர் டீலிங் வித் ரேடியல் நோட்ஸ். ஸோ ரேடியல் நோட்ஸை கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா தான் n minus l minus 1, where n is the principal quantum number and l is the azimuthal quantum number. Hope you understand this topic. Thank you.